ஹாய் ஹலோ ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரீசெண்ட் டைமில் கமெண்ட்ஸில் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க் இருக்கா இல்லையா ப்ரோ? ஃபிஷ் என்னாச்சு? ஃபிஷ்ஷஸ் என்னாச்சு? ஃபிஷ் அப்டேட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இருக்குது, எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குது. இப்போ அடிக்கடி கிளைமேட் சேஞ்ச் ஆன ரீசன்னால் டேங்க்கில் வந்து நான் வாட்டர் புதுசாக ஆட் பண்ணாமல், அதாவது கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் மேலே டாப்அப் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லாக எப்பயும் வாஷ் பண்ணுற மாதிரி டேங்க்கை வாஷ் பண்ண முடியல கிளைமேட் சேஞ்ச் ஆகிற ரீசன்னால். அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து சன் டைரெக்டாக இருக்கனால இங்கே வந்து தண்ணி வந்து இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் க்ரீனிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதை தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற மேசிவான டேங்க்கு. அண்ட் இதை தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அண்டு பார்த்துக்கோங்க, நம்மள்ட்ட உள்ள ஃபிஷஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. சிச்லெட்ஸ் இது ஃபுல்லாமே எல்லாமே நல்லா இருக்கானுங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்லேருந்து இப்போ பிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 மீன் 4 மீன் கிட்ட பிடிச்சி உள்ளே போட்டிருக்கேன். அப்படியே பக்கத்தில் பார்ப்போம். இப்போ தான் போட்டிருக்கேன், அதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த டேங்கை ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஒரு 2 டேஸ், இந்த 5 ஃபீட் டேங்கை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஒரு 2 டேஸ் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வேறு மாதிரி செட்டப் பண்ணலான்னு ஒரு பிளான். அது ஃபியூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் உள்ள ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பிடிக்கணும். பிகாஸ் தண்ணியோட கலரை பாருங்கள், ரொம்ப க்ரீனிஷ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்க்க முடியலை அப்படின்லாம் கிடையாது. ஆனால் லாஸ்ட் டைம் நமக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, பார்க்க முடியலன்னா எதுக்கு ப்ரோ ஃபிஷ் வளர்க்குறீங்க அப்படின்னு. இது டேரெக்டாக சன்னு படுது. நானுமே அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். சன் படட்டுன்ற காண்டி தான் ஓப்பன் பண்ணி விட்டேன். ஏன்னா அடிக்கடி கிளைமேட் இப்போ சேஞ்ச் ஆச்சுல, மழை பெஞ்சிச்சு, ரொம்ப சில்னஸ் ஆச்சு. அதனால தான் இதை நான் வந்து அப்பப்போ வெயில் அடிக்கும்போது மட்டும் இதை நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அண்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 டேஸாக சென்னை போயிருந்தேன். அந்த வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து இது அப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டு போயிட்டேன். ஃபுட்டு மட்டும் ப்ராப்பராக அப்பா பார்த்துக்கிட்டாரு. அதனால் வந்து தண்ணி ரொம்ப க்ரீனிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபிஷ்ஷஸ் எல்லாம் தெரியவே இல்லை. முதலாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, இப்போ ரொம்பவே தெரியல. அதனால் இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பேசிகிட்டே இருக்கேன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பிடிச்சி அந்த டேங்க்கில் போட்டு காமிக்கிறேன் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்குன்றதை. அண்ட் நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எங்கேன்னு கேட்பீங்க. அது எல்லாமே வெளியே ஒரு சிமெண்ட் டேங்க்கில் வந்து டின் ஃபாயில் பாப்ஸ் ஒரு ஆள் வந்து வளர்க்க முடியும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பெரிய சைஸில். அதனால் நம்மளோட செனைகள் அப்புறம் எக்ஸஸான ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாமே அந்த டேங்க்கில் போட்டுட்டேன். ஸோ அதையும் எண்ணில் காமிக்கிறேன். அண்டு இந்த மரம் ஏறும்ல, பனை எரிக்கண்டேன்ற ஃபிஷ்ஷு, அதே நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நான் வீடியோட எண்டில் காமிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்கலாம். இதில் உள்ள ட்ரிஃப்ட்டோட வெளியே எடுத்துட்டேன். தண்ணியோட கலரை பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. நல்லது தான், பட் இருந்தாலும் ஃபிஷ்ஷஸ் தெரிய மாட்டேங்குது சுத்தமாக. அதனால தான் தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக வருதுன்னு. ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஃபுல்லாக வாட்டர் ரெடியூஸ் பண்ணுவோம். ஆல்ஜி எவ்வளோ ஃபார்மாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பாசன். நல்லது தான், பட் வந்து எனக்கு இது பிடிக்கல. இப்படி டேங்கை நான் வச்சுருந்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப க்ரீனிஷ் ஆகிடுச்சு. ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வாட்டர் ரெடியூஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட அந்த டியூப் தெரிகிற அளவு வாட்டர் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம பிடிக்க போகிறோம். அப்போ தான் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எதுவும் மெடிசன் போட்டு க்யூர் பண்ணணுமா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்றதை பார்க்கணும். ஃபுல்லாக வாட்டர் கலர் பாருங்கள். வாட்டர் ஃப்ளோவில் எதுவும் ஃபிஷ்ஷஸ் மாட்டிடும்னு நினச்சி ஒரு தட்டு வச்சு பார்ப்போம். இந்த கேப்பில் வாட்டர் ஃபில்டர் ஆயிரும், ஃபிஷ்ஷஸ் மாட்டினா இருக்கும்னு. அதே மாதிரி 2 ஃபிஷ்ஷு, ரெட் ஐ டெட்ரா ஒன்று அண்ட் ஒரு ஐர மீன் ஒன்று மாட்டியிருக்குதுல. ரெட் ஐ டெட்ராஸு, போலார் பேரட்டு 1 இன்ச்சுக்கிட்ட தான் விட்டேன். சைஸை பாருங்கள், ஒரே ஒரு ஏஞ்சல் இருக்குது. நாட்டு ஆற்று மீன். இங்கே இருங்க, இங்கே ஒரு போலார் பேரட். இங்கே மாட்டியிருக்காங்க. இங்கே ஒரு போலார். இங்கே இருங்க, எவ்வளோ ஃபிஷ்ஷஸ்ஸு கையில் பிடிக்க அவ்வளோ ஃபிஷ்ஷஸாக இருக்குது. ஜியோஃபெகஸ் தான் விட்ட ஞாபகமே இல்லை. ஓகே, ஒரே ரவுண்டில் எவ்வளோ ஃபிஷ் மாட்டிருக்கு பார்த்தீங்களா? செகண்ட் ரவுண்டு. இந்த ஃபிஷ்ஷு பேரே தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் கொஞ்சம் பீட்டா மாதிரி இருக்கும், கொஞ்சம் கௌரவ மாதிரி இருக்கும். சரி, இதுக்கு மேலே கையில் போட்டால் டைம் ஆகிட்டே இருக்கும். அதுக்காண்டி தான் தண்ணி அங்கங்கே நிப்பாட்டிட்டேன் நான். எத்தனை போலார் விட்டேனே ஞாபகம் இல்லை, சாரி. இங்கே பெரிய மீன் ஒன்று இருக்குது. வெளிச்சத்தில் காமிக்கிறேன். இன்னும் இருக்காங்க, ஐரா தான் இருக்காங்க நிறையா.
ஐரைக்கெலாம் கண்டிப்பாக நெட்டு தான் தேவை. பறக்கும் கண்டை இருக்கும்னு. ஸோ கையில் பிடிக்கிற அளவு பிடிச்சாச்சு, நீ நெட்டு தான் பிடிக்கணும். எப்படி இருக்காங்க பாருங்கள். இவங்க நம்ம விட்டுலாம். விட்ட வரையும் இவ்வளோ இருக்காங்க. ஸோ நெட்டில் பிடிச்சி நான் உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷஸையும் காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா, ஏய் ஒரு மீன் பிடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 20 மீன் கிட்டே இருக்கும். மண் அப்படியே புதஞ்சிட்றானுங்க. மண்ணை க்ளீன் பண்ணும்போது வேறு இருக்குது நமக்கு வேலை. க்ளீன் பண்ணால் தான் தெரியும். இங்கே தான் இருக்கானுங்க நிறையா. இந்த இழுத்துமே மண்ணுக்குள்ளே போயிட்டான் ஒருத்தன். இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லையா ஃபிஷ்ஷஸ்ஸு. ஓடிட்டான். ஃபிஷ் இல்லை. இந்த எப்படி வர பார்த்தீங்களா? ஐயோ ஏய், இந்த இருக்கு, இந்த எப்படி இருக்கா பாருங்க மண்ணுக்குள்ளே. தனியாக பிரித்து கொண்டு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடும். எத்தனை மீன்? 3 மீன் தான் பிடிச்சிருக்கேன் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு. அங்கே ஒருத்தன் ஒளிஞ்சு நிற்கிறானா தெரியுதா மண்டை? நீங்கள் தரைக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பிடிக்க முடியும். கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். கடந்த 20 நிமிஷமாக கஷ்டப்பட்டு பிடிச்சி இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் பிடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் இன்னும் இருக்குது உள்ள. ப்ரீட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, நிறையா இருக்குது. நான் இவ்வளோலாம் விடலை எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்கள், ஐர மீன் தான் இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஓ மை காட், இவ்வளோ ஃபிஷ் எனக்கு தெரிஞ்சு நான் விடலை. மேபி ப்ரீட் ஆகிருந்தாலும் ஹாப்பி தான். கைஸ் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. நம்மள்ட்ட இருக்கிறதுலே ரொம்ப மேசிவான சைஸ் ஐர மீன் இந்த இதுதான். தெரியுதா? இதுதான். ஏன்னா அது வந்து இந்த நம்ம ஆற்றுல பிடிச்சிட்டு வந்தது சார், நம்ம சோழவந்தான் வயலில் பிடிச்சிட்டு வந்தது. அது ஃபஸ்ட்டு ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ அதுங்களோட நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபிஷ்ஷை தான் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். மண்ணுக்குள்ளேயே ரொம்ப நேரமாக புதஞ்சிருந்துச்சு அது பாவம். ஏன்னா எனக்கு அதை கண்டுபிடிக்கவே 1/2 hour கிட்ட ஆச்சு. மேலே உள்ளே போயிட்டானுங்க எல்லாம். எதுக்கு தான் எல்லா ஃபிஷ்ஷும் ஒழிஞ்சிருக்காங்கன்னா பயப்படுறாங்க ரொம்ப. போலார் பேரட்ஸ்லாம் நல்லா சரியான சைஸாக இருக்கானுங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. இவ்வளோ பெரிய சைஸ் இருப்பானுங்கலாம். தனித்தனியாக வச்சுருவோம். ஐர மீன் தான் ஒழிஞ்சுக்குவாங்க நிறைய. இந்த போலார் சைஸு இந்த ஃபிஷ் ஃபார்ம்லலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த சைஸு இது ஆக்சுவலாக மேலே பாருங்கள். ஃபின்னோடு சேர்த்து 3 inch கிட்டே இருக்கான் பாருங்கள். என் நடுவரல் சைஸு கிட்டே இருக்கான். ஓடிட்டான். மேலு ஃபீமேலும் இருக்குது. அதுக்கு பேராச்சு நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் 2 சைஸ் இருக்குது அந்த மாதிரி. இந்த இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஓ மை காட், இது அதை விட ஜெயண்ட் சைஸ் மாதிரி இருக்குது. ஜியோஃபேகஸ் இது வந்து குட்டியாக வந்தால் நம்மள்ட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டான். எல்லா ஃபிஷ்ஷஸையும் சேஃபாக வச்சுருக்க தான் இனிமேல் நம்ம வேலை. டாப்பை க்ளோஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. டாப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் உள்ள எல்லா ஃபிஷ்ஷஸும் ரொம்பவே தவுவாங்க. ஏஞ்சல்லாம் கலரே காணாமல் போயிடுச்சு. ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த டேங்கோட நிலமையை பாருங்கள். கவலைக்கிடமாக கன்றாவே இருக்குது. மேபி இருக்கலாம், இன்னும் ஒரு சில ஐர மீன் குட்டிகள் இருக்கலாம் உள்ள. இவன் தான் இருக்கிறதுலே பெரிய ஃபிஷ் இதில்.
சாரி ஏஞ்சலை மறந்துட்டோம். அவன் இப்படி இருக்கான், இவன் நீளமாக இருக்கான். ஜியோஃபேகஸ் பாருங்கள், இதுதான் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கலர் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் ஆட் பண்ணலாம், அல்பினோஸ் எல்லாம். இந்த டேங்க்கில் இருக்கிறது போதுமானது. ஏன்னா நிறையா ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு, இறந்துருச்சு. எல்லாமே நம்ம ஆத்தாயிரம் மீன் தான் ஆதிக்கம் பண்ணுறாங்க போல். இந்த ஃபிஷ் சூப்பராக இருக்கும். நடுவில் ரெட் லைன் வந்துருக்கும். அந்த ஃபிஷ்ஷு கட்லா கண்ட மாதிரி இருக்கும். கெண்டைப்பிடி தான் அது. ஒரு நல்ல மார்க் இருக்கும் அது பாடியில், ரெட்டு மார்க். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால அது தெரில. ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அண்டு இப்போ வந்து நம்ம அப்படியே சிச்சில் வச்சு பார்த்துடலாம். குழந்தையாக பிறந்தவங்க ஃபுல்லாக நம்ம வீட்டில். இவங்களுக்கு இவ்வளோ பெரிய டேங்க் செட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இப்போது எல்லாம் பெரிய சைஸு. கையை கடிப்பாங்க. ஃபீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபீட் பண்ணாமல் இருந்தோம்னா கை வச்சா அப்படியே பைட் பண்ணுவாங்க. அந்த கிளிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தால் ஆட் பண்ணுறேன். இங்கே வருங்க, இங்கே ஒரு அல்பினோ மேல், சாரி ஆரஞ்சு மேல், ஆல்ஃபா மேல். அவன் தான் அந்த பாட்டை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கான். உள்ளே விட மாட்டான் யாரையுமே. வந்துருச்சு பாருங்கள், பயப்படுதானா. டால்ஃபின் இருக்குது நம்மள்ட்ட, ப்ளூ டால்ஃபின். இவனும் ஒரு ஆல்ஃபா மேல் தான். இவனோட கே வந்து இது, இந்த ஆரஞ்சோடது வந்து அந்த பாட்டு, இந்த மேலோடது வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கும். 4 பேர் இருக்காங்க. இது பேரா. இவன் ஒருத்தர் இருக்கானா, அதோட பேர் அது. சரி, அது மேல். ஆனால் 3 இதுக்கு பேர் இருக்குது. உங்களுக்கு தெரியலையோ? தெரியுதா? அந்த கீழே வராமல் பாருங்க. இவன் ஒரு ஆல்ஃபா. ஒரு 4 ஆல்ஃபா கிட்ட இருக்காங்க இதில். அவங்க ஸ்பேஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. வேறு ஃபிஷ் ஆட் பண்ண விட மாட்டாங்க. இது அதோட ஃபீமேல். இதுதான் அந்த அது ஃபீமேலு, அதோட மேல் அது. ஸோ அவங்க மாற்றி மாற்றி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. 4 பேர் இருந்தால் 4 1 2 3 4 பேர் ஆக்கிரமிச்சிட்ருக்காங்க. அண்ட் இதில் ஒரே ஒரு பேரட் ஃபிஷ் இருக்குது. இந்த பேரட் கூட எந்த ஃபிஷ்ஷை விட்டாலுமே கொன்றுது. எனக்கு அதான் ரொம்ப கவலையாக இருக்குது. இதுக்கு பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் பேரட் பெருசாக வந்து விட்டேன். ஏன்னா அது அக்ரெஷன் லெவல் ரொம்ப இருக்குது அப்படின்னு. இது கிணத்துல தான் போய் விடணும் போல். பிடிக்கவே முடியல. இந்த மேல் நல்ல மேல். ஆனால் இதை விட பெரிய ஃபீமேல் வாங்கி போட்டேன். 2 நாள் கூட தாக்கு பிடிக்கல. அந்த ஃபீமேலால் அடிச்சே கொண்டுட்டாவேன். இவனுக்கு ஒரு பொட்டு அடி இல்லை. அந்த ஃபீமேலுக்கு பாடி ஃபுல்லாக அந்த ஸ்கின்னை ஃபுல்லாக பிச்சு 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 வச்சுருக்கேன். அதனால தான் இவன் மட்டும் தனியாக இருக்கான். அதில் கிணத்துல கூடி சீக்கிரமே போய் விட்ருவோம். அண்டு வேறு ஃபிஷ்ஷஸ் கப்பீஸ் இருக்குது நம்மள்ட்ட. கொஞ்சம் கப்பீஸ் இருக்குது. இது கொஞ்சம் நாளில் கொடுத்துருவோம். அண்டு வீடியோ அவ்வளோதான். அந்த பனையரி கண்ட ஃபிஷ்ஷை மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு வீடியோ என் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நம்மள்ட்டையும் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, இல்லைன்னு நினைக்க வேணாம். சில பல அப்டேட்ஸ் இருக்குது. இன்னொரு 5 feet டேங்க் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். பக்கம் அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கவே பயமாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன நெட்டில் பிடிச்சி கொண்டு வந்தார். உடம்பு ஃபுல்லாக இருக்கும். இங்கே நடக்குது பாருங்கள். உண்மை தான் பொழப்பு. இருடா அவனையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா. ஐயோ, அதுக்குன்னு இப்படியாடா. வாடா நெட்டுக்குள்ளே வாடா. நெட்டுக்குள்ளே வாடா. இந்த ஃபிஷ்ஷை இருந்தால் இப்படி தான் பிடிப்பாங்க. பிடிச்சி காமிக்கிறதுக்கு நடந்தே காமிச்சிட்டான் அவன். ரொம்ப ரஃப்பான ஃபிஷ் அது. இதெல்லாம் டேங்க்கில் உள்ள செட்டப் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் பிடிச்சேன். ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு.